இந்த சப்கேட்டகரைசேஷன் உதாரணம் தமிழ்நாட்டுக்கு பொருந்துவது போல மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தாது அப்படின்ற ஒரு வாதத்தை குறிப்பிட்டிருந்தீங்க. நாடாளுமன்றத்துல நம்மளே வைக்கிற வாதம் என்ன அப்படின்னா, SC ST ஸ்காலர்ஷிப்பை கூட ஒன்றிய அரசு சரியாக முறையாக கொடுப்பது கிடையாது அப்படின்னு. இப்ப ஸ்காலர்ஷிப்லேயே முறையாக செயல்படாத நாடாளுமன்றத்திடம் இந்த கேட்டகரைசேஷன் அதிகாரத்தை எப்படி கொண்டு போய் கொடுக்கலாம்னு கேட்கறது. அதுதான் கேட்டகரைசேஷன் அதிகாரம் என்பது மாநில அரசுக்கா மத்திய அரசுக்கா என்கிற பிரச்சனை என்பது அரசியல் நிர்ணய சபையில விவாதிக்கப்பட்டு புரட்சி அம்பேத்கர் அவர்களால் முடிவு செய்யப்பட்டது. அதுக்கு ஒரு நீண்ட ஒரு நெடிய வரலாறு இருக்கு. இந்த ஆர்டிகிள் 341 என்கிற இந்த செக்ஷன் அரசமைப்பு சட்டத்துக்குள்ளார வந்ததுக்கு பின்னால ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இந்த ஒரிஜினல் டிராப்ட்ல கிடையாது, புரட்சி அம்பேத்கர் தான் இதை உள்ளார கொண்டு வரார். இந்த SC லிஸ்ட் என்பது எப்படி வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சிட்டாதான் அதை பார்க்க முடியும். SC லிஸ்ட் இன்னும் 100 வருஷம் கூட ஆகல. SC லிஸ்ட் என்பது ஒன்று உருவாக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்தார். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 என்று சொல்வார்கள். அந்த சட்டத்தில் தான் இது பேசப்பட்டு 1936 பிரிட்டிஷ் அரசாங்கம் இதை ஒரு அரசாணையாக இந்த பட்டியலை வெளியிட்டது. அது வரைக்கும் SC லிஸ்ட்னு ஒன்று கிடையாது. இந்த SC லிஸ்ட் ஏன் வந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு அதுக்கு முன்னால இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்காக என்ன மாதிரியெல்லாம் போராட்டங்கள் நடந்தது, அதுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் எப்படி செவிமடுத்தது, அன்றைக்கு இருந்த இந்துக்களுடைய பிரதிநிதிகள் அதை ஏன் எதிர்த்தார்கள், அதற்கு பிறகு ஏன் பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவெடுத்தது, அதில் புரட்சி அம்பேத்கருடைய பங்கு என்ன, ரெட்டமலை சீனிவாசனுடைய பங்கு என்ன, MC ராஜாவுடைய பங்கு என்ன என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் பூனா ஒப்பந்தம் எப்படி நடந்தது, பூனா ஒப்பந்தத்தில் பேசப்பட்டது என்ன, இதெல்லாம் பார்க்கணும். ஸோ இந்த ஆர்டிகிள் 341 வரலாறு என்பது மிக நீண்டது. அதுக்கு பின்னால ஏன் புரட்சி அம்பேத்கர் இந்த பாதுகாப்பை செய்கிறார்னு சொன்னால், எதிர்காலத்தில் மாநில அரசுகள் என்பது பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர்களாக தான் தலைமையேற்று நடத்தப்படும். அப்படி நடத்தப்படும் போது அங்க அந்த மாநிலங்கள்ல பெரும்பான்மை எண்ணிக்கையில் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் சிறுபான்மையாக இருக்கிற இந்த மக்களை சிதறடிப்பார்கள். அது அவர்களுடைய அந்த எண்ணிக்கை பலத்தை அவர்களுக்கு இல்லாமல் ஆக்கிவிடும். அவங்களுக்கு வேற எந்த பலமும் கிடையாது, பொருளாதார பலம் கிடையாது, அவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே இந்த பட்டியல் மூலமாக அவர்களுக்கு ஒரு எண்ணிக்கை பலத்தை உருவாக்கி தந்திருக்கும். அந்த எண்ணிக்கை பலத்தை அவர்கள் காலி பண்ணி விடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தை அவர் தெரிவித்தார். அதை பற்றி அவர் எழுதியிருக்கிறத அவருடைய வேறு படைப்புகள்ல பார்க்கணும். குறிப்பாக அவர் மொழிவாரி மாநில பிரச்சனை பற்றி பேசும்போது அவர் சிறுபான்மை மக்கள் மாநில அரசுகள் என்ன செய்யும் என்பதை பற்றிய ஐயத்தை எழுப்பியிருந்தார். இதை நீங்க இன்னும் குறிப்பாக இந்த வழக்குக்கும் அதுக்கும் எப்படி நேரடியா பார்க்கறது, இந்த வழக்கு என்பது பஞ்சாப்ல இருந்து தான் உச்சமன்றத்துக்கு வருது. பஞ்சாப்ல 1975 அவர்கள் ஒரு ஆர்டர் போடுறாங்க. என்னன்னா 12.5%, 12.5% அங்க 25% இடஒதுக்கீடு இருந்தது. 25% இடஒதுக்கீடு எப்படி இருந்தது, 2011 31.9% அங்க இருக்கிற SC மக்களுடைய பாப்புலேஷன். இந்தியாவிலேயே SC மக்கள் 32% இருக்கிற ஒரு மாநிலம் பஞ்சாப். நம்ம என்ன நினைப்போம், பஞ்சாப்ல 32% SC மக்கள் இருந்தாங்கன்னா அங்க கண்டிப்பா SC மக்கள் சேர்ந்தவர் தான், SC சமூகத்தை சேர்ந்தவர் தானே ஒரு முதலமைச்சரா வர முடியும். அவங்க தானே ஒரு செல்வாக்கு உள்ளவர்களா, இந்த தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதை என்ன செய்தார்கள், 1975 இதை 2ஆ பிரிச்சு 2 சாதிகளுக்கு 12%, அங்க இருக்கிற மிச்சம் 37 சாதிகளுக்கு 12% என்று பிரித்து அவர்களை மோத விட்டார்கள். இது 1975 நடந்தது. அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தால் அன்றைக்கு செய்யப்பட்டது. அதிலிருந்து அந்த பிரச்சனை வந்தது. 2004 சின்னையா வழக்கிலே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதுனா, இப்படி மாற்றுவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கிறது. அதன் அடிப்படையில் 2006 அந்த 1975 போட்ட உத்தரவு பஞ்சாப் உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படுகிறது. திருப்பி உடனே அவசர சட்டம் போட்டு அதே பர்சன்டேஜை அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அது அப்பீலுக்கு வருது. திருப்பி அவங்க அங்க ரத்து செய்யப்படுது பஞ்சாப் உயர்நீதிமன்றத்தால். திருப்பி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணப்பட்டது அந்த அவசர சட்டமும். அதற்கு பிறகு பஞ்சாப் மாநில அரசு இங்க உச்ச நீதிமன்றத்துக்கு வருது. அந்த வழக்கோட சேர்த்து ஹரியானா வழக்கையும் தமிழ்நாட்டு வழக்கையும் இங்க சேர்த்துக்கிட்டாங்க. அங்க முதல்ல பஞ்சாப்ல என்ன பண்ணாங்கன்னா, வால்மீகி பிரிவினருக்கும் மஜ்பி சீக்கியர்கள் என்று அவர்களுக்கும் அந்த இடஒதுக்கீடை 12% கொடுத்தாங்க. அந்த மஜ்பி சீக்கியர்கள் தான் அந்த மாநிலத்தில் இருக்கிற பெரும்பான்மை சாதியினர். அன்னைக்கு அங்க இருக்கிற SC பட்டியலில் இருக்க 39 சாதியில மிகப்பெரிய எண்ணிக்கை கொண்டவர்கள் மஜ்பி சீக்கியர்கள். அவர்களுக்கும் வால்மீகிக்கும் கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவங்களுக்கு தான் என்று சொல்லிவிட்டார்கள். இங்க என்ன சொல்லியிருக்கோம், நம்ம அருந்ததியர் சிறிய பிரிவினர், இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை, அதனால இவங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்றோம். ஆனால்
பஞ்சாப்ல இந்த வழக்கு வந்தது போது அங்க இருக்கிற மிக அதிகமான எண்ணிக்கை கொண்ட ஒரு சாதிக்கு கொடுத்து மற்றவங்களுக்கெல்லாம் அதை டிலே பண்ணாங்க. அதை எதிர்த்து யாரு போராட்டம் நடத்தினாங்க தெரியுங்களா? யார் வழக்கு தொடுத்தாங்க தெரியுங்களா? அங்க இருக்கிற சமர் மகாசபை என்கிற அமைப்பு. இந்த சமர் சமூகம் என்னவென்றால், இன்னைக்கு தமிழ்நாட்டில் அருந்ததியர் இருக்காங்களா, அதே போன்றவர்கள் தான் பஞ்சாப்ல இருக்கிற சமர். அவர்கள் தான் உத்தரப்பிரதேசத்துலயும் சமர்னு இருக்காங்க, ஜாதவ்ங்கிற பேர்லயும் இருக்காங்க. அந்த சமூகத்தினுடைய பேராதரவு பெற்ற ஒரு தலைவர் தான் மாயாவதி அவர்கள். இன்னைக்கு சமர் சமூகம் ராஜஸ்தான்ல இது மாதிரி பல வட மாநிலங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு பட்டியல் சமூகமாக இருக்கிறது. அவர்கள் எல்லோருமே என்ன பேசுறாங்க, இது இந்த மக்களை பழுவுபடுத்துவது, இவர்களை அதிகாரமற்றவர்களாக ஆக்குகிறது, இது எதிரானது என்று வழக்கு தொடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வருவதற்கு காரணமே இங்கே இருக்கிற அருந்ததி மக்களை போன்ற சமர் சமூகத்தினர் பஞ்சாப்ல இதனால் பாதிக்கப்பட்டதுனால்தான். சரிவே இதை வந்து ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். தமிழ்நாடு கேஸ் வேற, பஞ்சாப் கேஸ் வேற, ஹரியானா கேஸ் வேற, ஆந்திராவில் அவங்க சப் கேட்டகரைஸ் பண்ணது வேற. எல்லாருமே எல்லா இடத்துலையுமே என்ன ஆயிருக்குன்னா, மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலையுமே இவங்களை சிதறடிச்சு இவங்களுடைய எண்ணிக்கை பலத்தை குறைக்கிறது அப்படி என்பதை மாநில அரசுகள் ஒரு யுக்தியாக பயன்படுத்தி தான் இந்த சப் கேட்டகரைசேஷனை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு யாருக்கும் நல்லது செய்வதற்காக இது செய்யப்படவில்லை. அந்த அதிகாரம் நாடாளுமன்றத்திடம் இருப்பதுதான் சரியாக இருக்கும். மாநில அரசிடம் இருக்கும் பொழுது அது அரசியல் நோக்கங்களுக்காக மாற்றியமைக்கப்படுவதா மாறிடும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்களே குறிப்பிட்டது போல இப்ப ராமதாஸ் அவர்கள் வந்து அருந்ததியர்களுக்கு அவ்வளவு இடத்தையும் கொடுத்துருங்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு ஆதிதிராவிடர் பறையருக்கு எதிரான ஒரு உள்நோக்கம் இருக்கலாம். அப்படியான அரசியல் காழ்ப்புக்கு பலியாகின்ற நிலை வந்து மாநிலத்திடம் அதிகாரம் இருக்கும் போது வரும்னு அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்கல்ல. ஏன் ஒன்றிய அரசுல அந்த மாதிரி அரசியல் காழ்ப்புணர்ச்சி வரவே வராதா? என்ன சொல்றீங்க? ஏங்க, மாநில அரசு கிட்ட இருக்கிற அதிகாரங்களை எல்லாம் மைய அரசு பறிச்சிட்டு இருக்குன்னு கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப மாநில அரசுக்கு ஒரு அதிகாரம் அல்ல, அது இயல்பா கொடுக்க மாநில அரசுக்கு தான் அந்த அதிகாரமே இருக்குது. மாநில அரசு தான் மக்களை பற்றி தெரியும். அவங்கதான் இங்க கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கதான் செய்ய முடியும். இதுக்கு வந்து அம்பேத்கரை கோட் பண்றாங்க என்னன்ட்டு, இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மைய ஒன்றிய அரசுல தான் இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப நான் கேட்கிறேன், அதே அம்பேத்கர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு தெரியுங்களா? யூனிட்டரி கவர்மெண்ட்னு சொல்றாரு அம்பேத்கர். யூனிட்டரி கவர்மெண்ட்னா என்ன தெரியுங்களா? மாநில அரசே இருக்கக்கூடாது. இது அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இதை நீங்க ஏத்துக்குவீங்களா? இல்ல கேக்குறேன். அம்பேத்கர் இதுக்கு போய் நீங்க கோட் பண்றீங்களே, மாநில அரசுக்கு அதிகாரம் கிடைச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேக்குறேன். மாநில அரசுக்கு அதிகாரம் வேணும். இப்ப என்ன இந்தியா முழுவதும் இப்ப நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை பற்றி ஆராய்ச்சி பண்ண போறோம். அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நாம எல்லாரும் ஒண்ணா நிக்க போறோம். அதுக்குதான் நம்ம வரி செலுத்துறோம். அப்படி இருக்கும்போது நீங்க எங்க பஞ்சாப்ல இருக்கிறவங்களுக்காக நீங்க வேலை செய்ய போறீங்களா? இல்ல உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்காக நீங்க வேலை செய்ய போறீங்களா? கேக்குறேன் நான். அவங்க எல்லாருக்கும் சேர்த்து செய்யறதுக்கும் அந்த கவர்மெண்ட் இருக்குது, அவங்க செய்யறாங்க. இங்க இருக்கிற பிசி ஆகட்டும், பட்டியலின மக்களாகட்டும், இதை வந்து மாநில அரசு தான் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறது. இவங்க கொடுக்கிற புள்ளி விவரங்களை தான் மைய அரசும் அந்த ஒன்றிய அரசும் எடுத்துக்க முடியும். ஒன்றிய அரசு தனியா ஒன்றும் பண்ணிட முடியாது. இப்போ ஒன்றிய அரசு ஒரு சென்சஸ் எடுக்கிறதா இருந்தாலும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதாலும் யார் எடுப்பாங்க? இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசுனுடைய அரசு ஊழியர்கள் தான் எடுக்க போறாங்க. யார் எடுக்க போறாங்க? ஒன்றிய அரசனுடைய ஊழியர்களா வந்து எடுக்க போறாங்க. தமிழ்நாடு அரசனுடைய ஊழியர்கள் தான் வந்து எடுக்க போறாங்க. சரிங்களா? அப்ப அது இல்ல அருந்ததியர் இடஒதுக்கீட மறுக்கலன்னு தான் அவங்களும் சொல்றாங்க. அது நியாயமானது. ஆனால் தமிழ்நாடு செய்தது போன்ற நியாயமான செயலை மற்றவர்கள் செய்ய மாட்டார்கள். இதை நான் ஏத்துக்கல. அவங்க அப்படி சொல்றாங்க. அந்த சொல்வதுல வந்து உண்மை இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சரிங்களா? அப்படி வெறுமனே வெளி வார்த்தைகளால சொல்றாங்களே, அவ்வளவுதானே ஒழிய அதுல உண்மை இல்லைங்க. சரிங்களா? எங்களை பொறுத்தளவு நாங்க என்ன சொல்றோம்னா, அந்தந்த இவரு சொல்ற மாதிரியே இந்த ப்ரொபோஷனேட் அளவுக்கே பேக்வேர்ட்னஸ்ங்கிறது வேற, ப்ரொபோஷனேட்ங்கிறது வேற. மக்கள் தொகை அடிப்படையில இடஒதுக்கீடு தர்றது.
பேக்வேர்ட்னஸ் அடிப்படையில் இடஒதுக்கீடு தரதுன்னா எங்களுக்கு நியாயப்படி 10% கொடுக்கணும். பேக்வேர்ட்னஸ் அடிப்படையில எங்களுக்கு இடஒதுக்கீடு தரதானா உண்மையிலே 10% தரணும். ஆனா எல்முருகன் 6% கேட்டதே உங்களுக்கு எல்லாம் கோபம் வருது. ஏன் கோபம் வருது? 3 பேர் இருக்கிற ஆளுக்கு சரியா பிரிச்சுக்கலாம்னு அவர் சொல்லியிருக்காரு. புள்ளி விவரங்கள் கிடையாது. ஒரு சமத்துவத்துக்காக சொல்லியிருக்காரு. ஆனா உண்மையில அந்த பேக்வேர்ட்னஸ் அவர் 6% சொன்னதை நான் ஏத்துக்க மாட்டேன். 10% கொடுக்கணும் நியாயப்படி. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில ஒரு சாதியினுடைய பேக்வேர்ட்னஸ் தெரிஞ்சுட்டு அந்த பேக்வேர்ட்னஸ் அடிப்படையில அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு இப்போ இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. பேக்வேர்ட்னஸ் என்ன? அப்ப அது புள்ளி விவரங்கள் எடுங்க. அப்ப பாத்து